Hi friends, welcome to Joshima Samayal. இன்னைக்கு breakfast recipe தான் பார்க்க போறோம். பூரி சென்னா மசாலா எப்படி பண்றதுன்னு. இது நல்லா சாஃப்ட்டா நல்லா புசுபுசுன்னு இருந்துச்சு பூரி. சென்னா மசாலாவும் சரி டேஸ்டா இருந்துச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சென்னா மசாலா தான் செய்ய போறேன். ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 கப் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் 2 பெரிய தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதும் 1 உருளைக்கிழங்கு வேக வச்சு இதை மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்கறதால கிரேவி நல்லா திக்னஸ் கிடைக்கும். 1 கப் வெள்ளை மூக்கலையை 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு இதோட சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சுண்டல் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தேன், அதை மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த சென்னா மசாலா பொதுவாக சப்பாத்தி, பூரி, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜ் இருந்தால் தான் ஆற நம்மளுக்கு கிரேவி கரெக்டாக இருக்கும். அடுத்தது பூரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 கப் கோதுமாவை ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் ரவை, 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பூரி செய்யும்போது கட்டாயம் ரவையும் சர்க்கரையும் சேர்த்து செய்யுங்க. ரவை சேர்க்கறதால வெளியில் நல்லா மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப நேரம் நல்லா பஃப்னு உப்பி ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும், அதனால் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்திக்கு லைட்டாக லூஸாக இருக்கணும், பூரிக்கு நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லா பூரி நல்லா உப்பி வரும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு மாவு எடுத்து உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம உருட்டும் போது அந்த கட்டை கீரெல்லாம் இல்லாமல் நல்லா ஷைனிங்காக இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக திக்காகவே உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது தான் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உள்ளே போடணும். அப்போ தான் நல்லா பஃப்னு நல்லா உப்பி வரும். மேலே லைட்டாக எண்ணெயை தெளித்து விட்டுக்கோங்க. இது நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் எடுத்து வேறு ஒரு பிளேட்டை மாற்றி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா பூரியுமே போட்டு எடுத்து வச்சுருங்க. இது ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா உப்புனே இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பூரியும் சென்னா மசாலாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஓகே பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.